இன்னி வரப்போற டிக்கெட் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே 1 கோடி ரூபா. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாத்துக்குமே 1 கோடி கொடுக்குறாங்க. செகண்ட் பிரைஸ் 40 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. லாஸ்ட் பிரைஸ் 50 ரூபா வரைக்கும். இப்போ வந்து 100 ரூபா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க லாஸ்ட் பிரைஸ். இனி 50 ரூபா பிரைஸும் விட போறாங்க. வெறும் 300 ரூபாய்க்கு 12 கோடி. கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் பிரைஸ் விளைஞ்சுங்க. சரி, 10 லட்சம் விளைஞ்சி 60,000 அப்புறம் 12,000 24,000 இந்த மாதிரிலாம் நிறைய பிரைஸ் ஒரே நாளில் விளைஞ்சு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஜம்மன் இருக்கீங்க? ஜம்மன் இருக்கேன். பரிசு ஏதாவது விழுந்துகிட்டே இருக்கா? நிறைய பிரைஸ் வந்துட்டே தான் இருக்குங்க. கேரளா லாட்டரி எடுக்கிறவங்களுக்கு எப்பயுமே பிரைஸ் இருந்துட்டு தான் இருக்கு. நிறைய அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு தான் நிறைய விழுந்துட்டு இருக்கு. அதாவது வந்து கேரளத்துக்கு காட்டிலும் அதிகபட்சமாக வந்து அதர் ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் நிறைய நம்மகிட்ட டிக்கெட் வாங்குறாங்க. அவங்களுக்கு தான் பரிசும் அதிகமாக விழுகுது. இன்னைக்கு வந்து நம்ம கடையில் வந்து 60,000 இருக்குது, 24,000 இருக்குது, 12,000 இருக்குது, 6,000, 1,200 எல்லா ப்ரைஸும் இருக்குது. ப்ரைஸ் என்றைக்குமே நம்மகிட்ட ரெகுலராக இருந்துகிட்டே தான் இருக்கும், குறையிற நாள் இல்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கலெக்ஷன் போடுறோம். நீங்களே பார்த்துருக்கீங்க, இப்போ இவ்வளோ கலெக்ஷன் போட்டுருக்குறோம். இதை விட அதிகபட்சமாகவும் கலெக்ஷன் போடுவோம் நம்ம. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு அதிகபட்சமாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே டிக்கெட்டு மாறுது. அப்போ வந்து எங்களுக்கு டிக்கெட் எக்ஸ்ட்ரா சொல்லி வச்சுருக்கோம். டிக்கெட்டே பத்துறது இல்லைங்களா? டிக்கெட் பத்துறது இல்லை. இப்போ டிக்கெட் பத்தாதனால மறுபடியும் நாங்கள் வந்து சொல்லி வச்சுருக்கோம் எக்ஸ்டெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு. இப்போ கவர்மெண்ட்டே டிக்கெட் மாற்றுறாங்க. டிக்கெட்டோட விலை எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இனி 50 ரூபா ஆகும். அப்புறம் அதே மாதிரி எல்லா ப்ரைஸஸும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 75 லட்சம் 70 லட்சம் புதன்கிழமை மட்டும் தான் 1 கோடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே 1 கோடி ரூபா. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாத்துக்குமே 1 கோடி கொடுக்குறாங்க. செகண்ட் பிரைஸ் 40 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. லாஸ்ட் பிரைஸ் 50 ரூபா வரைக்கும். இப்போ வந்து 100 ரூபா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க லாஸ்ட் பிரைஸ். இனி 50 ரூபா பிரைஸும் விட போறாங்க. எல்லாருமே அவளோட இருக்காங்க. நிறைய கஸ்டமர் அவளோட இருக்காங்க. இனி அது வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமா ரீச் ஆகும். மே மாசம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கைக்கு வந்துருச்சு அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. பார்த்து நம்பர் எடுத்தாலும் விழுக மாட்டேங்குது. திடீர்னு வந்து யதார்த்தமா எடுக்கிற ஆளுக்கு சப்போஸ் விழுந்துருது. அதெல்லாம் டைம் தானே? இல்லை சில பேர் காண்டாயிடுறாங்க, என்னடா எவ்வளோதான் எடுத்தாலும் விழுக மாட்டேங்குது அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தவங்களோட நேரம் கால சூழ்நிலை தான். கடவுளோட நம்பிக்கையை நம்ம வந்து நம்ம காலையில் கடவுளை வேண்டிட்டு வேலைக்கு போகிறோம். போகிற வழியில் ஒரு டிக்கெட் எடுக்கிறோம், ஒரு ஆன்லைன்லேயோ அல்ல நேரில் பார்த்தோ கேரளாவில் வந்து ஒரு டிக்கெட் எடுக்கிறோம். ஒரு சான்சஸ் தான். அதில் கிடைச்சது அப்படின்னா அவங்க கோடீஸ்வரர் லட்சாதிபதி, தினம் ஒருத்தர் லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு நாள் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அதுவே அடிக்ட்னு இருக்கக்கூடாது. அவ்வளோதான், அடிக்ட்னு இருக்கக்கூடாது. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயே மொத்த காசை நம்ம போட்டோம்னா நம்மளோட தொழில நம்மளோட குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு சான்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். எங்ககிட்ட ஆன்லைனில் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் டைரெக்டாக வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வந்துட்டு நம்ம கடையில் விசிட் பண்ணிட்டு வாங்குவாங்க. ஆன்லைன்ல வாங்குறதுனா உங்களுக்கு கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணி நம்ம கிட்ட ஜிபே பண்ணுவாங்க. நம்ம இருக்கிற டிக்கெட்டை நம்ம வந்து டிக்கெட் போட்டு விடுவோம். அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஆஃப் செட் வேணா ஆஃப் செட் வாங்கிக்குவாங்க, ஃபுல் செட் வேணா ஃபுல் செட் வாங்கிக்குவாங்க. ஒருத்தருக்கு எத்தனை செட் வேணுமோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுப்போம். நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷன் போட்டுவிடுவோம். அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் அவங்க பார்த்து எடுத்துக்கிறாங்க. அதில் ப்ரைஸ் இருக்குதா நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அமௌண்ட்டை போட்டு விடுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்காவது விழுந்தா இப்போ அமௌண்ட் மாத்திரக்கு டைம் அவங்களுக்கு எவ்வளோ நாள் எடுக்குங்க? குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2 மாதம் to 3 மாதத்துக்குள்ள ஆகும். ரெகுலர் டெய்லி டிக்கெட்டுக்கு 2 மாதத்துக்குள்ள அமௌண்ட் வந்துடும். அதை நம்ம பேங்க்லேயே மாற்றிக்கலாம். அப்புறம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். பேங்க்ல நம்ம அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இது கொண்டு வந்தாங்கனாலே போதும். அப்புறம் இங்கே ஒரு நம்ம பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அவ்வளோதான். அதனால ட்ரெஸ்ஸில் மாற்றிக்கலாம், இல்லை பேங்க்ல மாற்றலாம், பேங்க்ல மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ உங்ககிட்ட எடுக்கிறேன்னா உங்ககிட்ட தான் வந்து மாற்ற முடியும் இல்லைங்களா? இல்லை மற்ற கடையில் இல்லை, எங்கே வேணா நீங்கள் கேரளாவில் இப்போ நம்ம கடையில் எடுக்கிறீங்க டிக்கெட்டு, நம்ம கடையில் தான் மாற்றலாம் இல்லை, நீங்கள் எங்கே வேணா மாற்றிக்கலாம். கேரளாவில் எந்த ஊரில் வேணா போய் நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, கடைசி பரிசு ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் சரி, இங்கே தான் நம்மகிட்ட தான் மாற்றணும்லாம் இல்லை, எங்கே வேணால் மாற்றிக்கலாம். கவர்மெண்ட் அலோடோட இருக்கு. மேக்ஸிமம் பார்த்துட்டீங்க வந்துட்டீங்கன்னா பம்பர் வந்து 2 மாதத்துக்கு இருக்க ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ நிலவையில் உள்ளது பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போதான் வந்திருக்கு 12 கோடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்க. இது வந்து செட்டு. ஆக்சுவலாக 6 டிக்கெட் வரும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 டிக்கெட் வருங்க ஒரு செட்டுக்கு. என்ன சார்ஜ் வருங்க? இது வந்து 1,800 ரூபா ஒரு செட்டோட வேலை. ஒரு டிக்கெட்டு தான் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட. சிங்கிள் டிக்கெட் நிறைய இருக்கு நம்மகிட்ட. ரெண்டுமே கலெக்ஷன் இருக்கு எப்பயுமே. அதே மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன் நம்மகிட்ட எப்பயுமே இருக்குங்க. ஒரு டிக்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 300 ரூபா தான். இந்த 300 ரூபா வந்து நம்ம செலவு பண்ணால் ஒன்றும் தப்பே இல்லை. 12 கோடி வெள்ளலாம் அதுக்கு.
கோடி வெறும் 300 ரூபாய்க்கு 12 கோடி. அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மோன்சன் பம்பர் வரும். அது வந்து உங்களுக்கு 10 கோடி. அதுக்கப்புறம் வர்றதா ஹைலைட் மெயினான ஒரு பம்பர் இருக்கு, ஓணம் பம்பர் 25 கோடி. அதுதான் எல்லாருமே எல்லாம் அதிகபட்சமா எல்லாருமே வந்து கேரளா வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்களா? வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாருமே. நிறைய பேருக்கு விழுந்திருக்கு. அதர் ஸ்டேட்ல கர்நாடகாவில் கூட விழுந்துச்சு பிரைஸ், இடையில தமிழ்நாட்டில் விழுந்துச்சு, கேரளத்திலயும் விழுகுது. எல்லா இடத்துலயும் அந்த 25 கோடி பம்பர் எடுப்பாங்க. நம்ம கிட்ட எப்பயுமே பம்பர் டிக்கெட் இருக்குங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு நபரை வந்து கோடீஸ்வரர் ஆக்குறாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி எப்பயுமே நம்ம கிட்ட பம்பர் டிக்கெட் அவைலபிளா இருக்கும். எப்ப வேணா நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நம்ம கடையில ஏதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்குங்க. யாருக்குங்க? இடையில ஒருத்தருக்கு கூட விழுந்துச்சுங்க, 80 லட்சம் விழுந்துச்சுங்க. இப்போ ஆன்லைன்ல தான் வாங்கினாரு, பிரைஸ் மாத்தி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் இந்த மாதிரிலாம் நிறைய டைம் ரெகுலரா வந்து இந்த 5000, 2000, மேக்ஸிமம் 500 இந்த மாதிரி ஏதாவது விழுந்துகிட்டே தான் இருக்குங்க. மேக்ஸிமம் பாத்துட்டீங்கன்னா 60,000, 12,000, 24,000, 6,000, 1,200 இது எப்பயுமே இருக்கும் பிரைஸ். எல்லா கடையிலும், நம்ம கடையில மட்டும் இல்ல, எல்லா கடையிலுமே இருக்கும். பிரைஸ் இல்லாத கடை இல்ல. ஆனா அந்த அளவுக்கு கேரளா லாட்டரியில பிரைஸ் விழுந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. அதிகமா எடுக்க வேண்டாம், அளவா எடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம் கண்டிப்பா. கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் பிரைஸ் விழுந்துச்சுங்க, 10 லட்சம் விழுந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு, எங்க கடைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வறுமையில இருக்கிறவர் அவருக்கு ஒரு 10 லட்சம் பிரைஸ் பிடிச்சு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கடைக்கு வந்து எடுத்தாருங்களா? இல்ல நம்ம ஆன்லைன்ல தான் வாங்கினாரு. அப்புறம் கடைக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அமௌண்ட் கையில கொடுத்து விட்டோம் நாங்க. அப்படிங்களா? இது எப்ப நடந்ததுங்க? இப்போ 2.5 மாசம் ஆச்சுங்க. 2 to 2.5 மாசத்துக்குள்ள ஒரு நல்லா ஹாப்பி ஆயிட்டாரு நீங்க. உண்மை இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்காரு. அப்படிங்களா? ஆமா. ஒரே நாள்ல 5,60,000, அப்புறம் 12,000, 24,000 இந்த மாதிரிலாம் நிறைய பிரைஸ் ஒரே நாள்ல விழுந்தது. அதிக பிரைஸ் அன்னைக்கு தான் விழுந்ததுங்க. அப்படிங்களா? அன்னைக்கு ஹாப்பி, எல்லா கஸ்டமரும் ஹாப்பியா இருந்தாங்க. நீங்க ஹாப்பி ஆனீங்களா? நாங்க அதுக்கு மேல ஹாப்பி. கஸ்டமர் ஹாப்பியா இருந்தா நாங்க ஹாப்பி தானே. சரி. நேரம் எப்ப வேணா நம்ம கை கொடுக்குங்க. உண்மைங்க. ட்ரை பண்ணா ஜெயிக்கிறதுக்கு தான். நன்றி. நீங்க எடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இவரோட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கிங்க. நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா BR லாட்டரி ஏஜென்சி. சரி. மீனாட்சிபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்கீங்க. மீனாட்சிபுரம் பார்த்தா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வரும். RTO செக் போஸ்ட்டுக்கு பேக் சைடு தான் நம்ம கடை இருக்கு. பேக் சைடு தான். ஆமா. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன். நன்றி, வணக்கம். நன்றி.